போன வீடியோல கிராட்டிட்யூட பத்தி பார்த்தோம். அண்ட் அதுல ஒரு சேயிங்க்கான ஒரு டீகோடும் நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் இங்க பாருங்களேன், அந்த சேயிங் இங்கேயும் போட்டிருக்கு. Whoever has will be given more, and he will have an abundance. Whoever does not have, even what he has will be taken from him. இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இங்க போட்டிருக்காங்க. Whoever has gratitude will be given more, and he or she will have an abundance. Whoever does not have gratitude, even what he or she has will be taken from him or her. இந்த மேஜிக் புக்கில் தான் இந்த சேயிங் போட்டிருக்காங்க. அண்ட் இது வேற ஏதோ ஹோலி ஸ்கிரிப்சர்லயோ போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கு. ஆக்சுவலாங்க இந்த புக் எனக்கு கிடைச்சதே ஒரு மேஜிக்னால தான். ஃபியூ இயர்ஸ் பேக் என்கிட்ட ஆல்ரெடி இந்த புக் இருந்துச்சு. அண்ட் இதனால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் படிச்சிருக்குவேன். ஸோ அந்த டைமில் என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இதை படிக்கணும்ன்ட்டு வாங்கிட்டு போய் அவங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் இதை வாங்கணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் இந்த வருஷம் மிட் ஆஃப் ஜான் இருக்கவங்க சடனாக எனக்கு இந்த புக்கோட ஞாபகம் வந்துட்டு கண்டிப்பாக இதை நான் படித்தே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ அமேசான் ஓப்பன் பண்ணி இந்த புக்கை ஆர்டர் பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போது மைண்டில் ஒரு தாட் ஸ்ட்ரைக் ஆச்சு. மேஜிக் புக்கே காசு கொடுத்து வாங்கணுமான்னு. ஸோ டக்குன்னு அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் மேனிஃபெஸ்டிங். நான் இதை காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல, பட் இந்த புக் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருந்தேன். என்னோட ஷெல்ஃபில் இந்த புக் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணியிருந்தேன். அண்ட் கெஸ் வாட், ஜஸ்ட் 2 வீக்ஸுங்க, 2 வீக்ஸ் கூட அதிகம். அதுக்குள்ளவே எனக்கு இந்த புக் கிடைச்சிருச்சு. எப்படின்னா வெளியே எங்கே போயிட்டு வீட்டுக்கு வர அண்ட் என் தங்கச்சி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்ட்டு இந்த புக்கை கொடுக்குறா. ஓ மை காட், கேன் யூ இமேஜின்? எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரிலங்க. ஒரு ப்ராட் ஸ்மைலோட கண்ணில் ஆக்சுவலாக தண்ணி கலங்கிட்டு இருக்கு. எதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ட் பண்ணுறன்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. ஸோ அப்போ தான் அவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி நான் இந்த புக்கை வாங்கணும்னு ஒரு 2 வீக்ஸ் பேக் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் நவ் இட்ஸ் இன் மை ஹேண்ட் அப்படின்னு. அண்ட் அவள் எப்படி இதை வாங்கினான்னா, அவள் ஏதோ ஷாப்பிங் போயிருக்கா. அங்கே இந்த தள்ளு வண்டியில் புக்ஸ் எல்லாம் வச்சு விற்குவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே இந்த புக்கை பார்த்தோன்னே என் ஞாபகம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கா. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பீரியட் ஆஃப் டைமில் நான் அவகிட்ட இந்த புக்கை பற்றி பேசவும் இல்லை, இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்குன்னு சொல்லவும் இல்லை. அண்ட் தட்ஸ் ஹவ் மேஜிக் ஒர்க்ஸ். ஸோ இதை பற்றி எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது என்னோட கண்ட்ரோலை மீறி என் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடுச்சு. அண்ட் தட்ஸ் ஹவ் பியூட்டிஃபுல் மேஜிக் இஸ். ஸோ இதே மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் மேஜிக்காக தான் இருக்கும்.